Your success will be determined by your own confidence and fortitude. மிஷேல் ஒபாமா. உங்களுடைய வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையினாலும் துணிவினாலுமே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு ஒபாமா சொல்றாங்க. நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் அதை தொடர்ந்து செய்வதற்கான துணிவும் வேண்டும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரேஸ், a load of cobblers. A load of cobblers அப்படின்ற இந்த ஃப்ரேஸோடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இங்கிலீஷ்காரங்க மாதிரியே இடியம்ஸ் ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய கான்வர்சேஷனை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள். A load of cobblers has nothing to do with shoemakers. இதில் cobblers அப்படின்னு இருக்கிறதுனால இந்த லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்க்கும் ஷூமேக்கர்ஸ்க்கும், அதாவது செருப்பு தைக்கிறவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. இந்த ஃப்ரேஸுக்கும் செருப்பு தைக்கிறவங்க அல்லது ஷூ உற்பத்தி பண்ணுறவங்க அவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. பாருங்க, இந்த லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வந்து 3 விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வாட்டர் லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வெறுமனே காப்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணாலும் ஒரே மீனிங் தான். இப்போ நம்ம லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க, லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்னா நான்சென்ஸ் ஆர் ரபிஷ். நான்சென்ஸ் அப்படின்னா முட்டாள்தனமானது, ரபிஷ் அப்படின்னா பயனற்றது, குப்பை கூலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி முட்டாள்தனமான விஷயங்கள், முட்டாள்தனமான செயல் அல்லது பயனற்ற செயல், பயனற்ற பேச்சு, இதெல்லாம் நம்ம வந்து லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். a bunch of nonsense. இதுதான் நம்ம வந்து லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்க்கு மீன் பண்றோம். லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்றது ஒரு பிரிட்டிஷ் ஸ்லாங், அதாவது இது ஒரு பிரிட்டிஷ் ஃப்ரேஸ். இப்போ நம்ம வந்து இந்த லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாமா? பாருங்க. He is carrying a load of cobblers in a way that nobody is ready to sit with him to waste his time. அவர் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவார், தேவையற்ற பயனற்ற பேச்சை தான் பேசிகிட்டு இருப்பார். அதனால் யாருமே அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கு வந்து தயாராக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரேஸோடைய மீனிங். சும்மா தேவையில்லாமல் பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது, பயனற்ற பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது, முட்டாள்தனமான பேச்சை பேசிகிட்டு இருக்கவங்க பக்கத்தில் யாராவது உட்காரத்துக்கு விரும்புவாங்களா? யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த ஃப்ரேஸில் வந்து இஸ் கேரியிங் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஹி இஸ் கேரியிங் வெயிட். அவர் ஒரு பெரிய வெயிட்டை வந்து சுமந்துட்டு இருக்காரு. என்ன மாதிரி வெயிட்டு? விச் இஸ் ஆஃப் த நான்சென்ஸ் ஸ்டோரிஸ், அதாவது முட்டாள்தனமான கதைகள் நிரம்பிய ஒரு வெயிட்டை தான் அவர் சுமந்துட்டு இருக்காரு. அந்த வெயிட்டை அவர் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அவர் இறக்கி வைப்பார். அதனால அவர் பக்கத்தில் யாருமே உட்கார்றதுக்கு விரும்புறது கிடையாது. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. He has informed me that his book was a load of cobblers. அவர் எனக்கு தெரியப்படுத்தினார் என்ன அப்படின்னா, அவருடைய புக்கு வந்து ஒரு தேவையற்ற கதைகள் நிரம்பியது, முட்டாள்தனமான செய்திகள் நிரம்பியது அப்படின்னு அவர் எனக்கு வந்து சொன்னாருன்னு சொல்கிறோம் நம்ம. அடுத்தது பாருங்க. Don't pay any attention to what Jerry says. It's all a load of cobblers. அதாவது ஜெரி என்ன சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை கவனிக்காதீங்க, அதை லிசன் பண்ணாதீங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து தேவையற்ற பயனற்ற கதைகள், முட்டாள்தனமான பேச்சு அப்படின்னு நம்ம இதில் வந்து சொல்ல வரோம். அடுத்தது லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஃபீல் த நோஷன் ஆஃப் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் இஸ் அ லோட் ஆஃப் காப்லர்ஸ். அதாவது கண்டதும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவ்வளோ நேரம் நம்ம லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த பிரிட்டிஷ் ஃப்ரேஸ்க்கு மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லோட் ஆஃப் காப்லர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க.
ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.